ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஹண்டர் மான்வோவோட எபிசோட் 41 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். யூஜின் அவனோட வீட்டை நோக்கி வந்தக்கப்புறம் யூகினுக்கு தன்னாலதான் இப்படி நடந்துட்டு நினைச்சு கவலையில அழுதுட்டு இருப்பான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே பீஸ் அவன் கிட்ட வந்து கவலையில வந்து நின்றுட்டு இருக்கும். பீஸ், டாடி ரொம்ப கவலையோட இருக்கிறனாலதானே நீ என்ன நினைச்சு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க. எல்லாத்துக்குமே நம்ம இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு உடனே அவன் சங்குக்கு போன் பண்ணிட்டு இருப்பான். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கல்ட் மெம்பரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இது எல்லாத்தையுமே என்னால போனால நான் சொல்லவே முடியாது. அப்படி நான் ஏதாச்சும் சொன்னா அது எனக்கே ஆபத்தா முடியறதுக்கும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. உனக்கு கல்ட்ட பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஹை லெவல்ல இருக்கிற டஞ்சனுக்கு போவதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோட உடனே போய் யூகின்ட்ட நான் ஒரு ஏ ரேங்க் டஞ்சனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட, என்னது ஏ ரேங்க் டஞ்சனுக்கு நீ போகணும்னு ஆசைப்படுறியா? நீ ஒரு எஃப் ரேங்கரா இருந்துட்டு இருக்க. உனக்கு ஒரு வேலை ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையே இல்லை. இது ஒரு பிக்னிக் மட்டும்தான். அதுலயும் ஏற்கனவே என் கூட நோவா இருக்கிறனால அவனோட பாய்சன் ஸ்கில்லும் பிளையிங் டைப் பவரும் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லை. அதுலயும் எனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ட் ஸ்கில் இருந்துட்டு இருக்கு. சிஸ்டமும் எனக்கு பேக்கப்பா இருக்கிறனால நான் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இது டிராப்பா இருந்தா நீ என்ன பண்ணுவ? இது டிராப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா சேசாங் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்கிற சங்கு தான் என் கூட வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இது டிராப்பா இருந்துச்சுன்னா அவனோட டஞ்சனுக்குள்ள வச்சுதான் அவன் டிராப்பை பயன்படுத்தி என்ன பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி நாங்க சூடம் கில்டோட டஞ்சனை நோக்கி தான் நாங்க போக போறோம். சூடம் கில்டோட டஞ்சனுக்கு நீ போறீனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவனும் போவதுக்கு சம்மதிச்சிட்டு இருக்க. சூடம் கில்டு மாஸ்டரா இருக்கிற குயின்சோ யூனை அவன் சந்திச்சிட்டு இருப்பான். உங்களை நான் மீட் பண்ணுவேன் நினைச்சு கூட பாக்கலன்னு யூஜின் அவனுக்கு கை கொடுக்க வர்றத பார்த்தோன்னே, நீ எக்காரந்து கொண்டு என் கிட்ட நெருங்கி வராத. நான் மட்டும் உன் மேல தொட்டேன்னு சொல்ற விஷயம் மட்டும் உன் பிரதருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். நீங்க எனக்கு தேவையான பணத்தை அதிகமா கொடுத்தனாலதான் என் டஞ்சனுக்குள்ள போவதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க. திருப்பி இனிமேல் இங்க பக்கத்துல வந்துடவே வந்துடாதீங்கன்னு காரி துப்பிட்டு இருக்க. சூடம் கில்டு மாஸ்டர் எதுக்காக நம்மளை நோக்கி இப்போ காரி துப்புறான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவனுக்கும் என்னோட பிரதருக்கும் நடுவுல பழைய கணக்கு ஏதாச்சும் இருந்துட்டு இருக்கா? எல்லாத்தையுமே நம்ம டஞ்சனுக்குள்ள போனக்கு அப்புறம் விலாவரியா உன்கிட்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக்னிக் பேஸ்கெட்டை உன் கூடயே வச்சுக்கோ. அதுல ஏற்கனவே நான் ஒரு முழு கேக்க ஒண்ணு வச்சிருக்கேன். நம்ம பிக்னிக்கு போனக்கு அப்புறம் நம்ம நல்லபடியா என்ஜாய் பண்ணதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாவே இருந்துட்டு இருக்கும். சங் என் கூட வர்ற வரைக்கும் நான் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லைன்னு அவங்க 3 பேருமே டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்போ மெக்சிகோவோட ஹண்டர் அசோசியேஷனை காட்டிட்டு இருப்பான். அதிகமான ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெளியே ஒரு புரட்சி அடிப்படையில போராட்டத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல கொரியாக்கு நான் போயே தீரணும்னு லெட்டி அங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே கொரியா அசோசியேஷனை சேர்ந்தவங்க நீங்க கொரியாக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்கறனால எங்களால எதுவுமே பண்ணவே முடியாது. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ஏனமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அவன் முன்னாடி இருந்து பேசினவன் ரத்த வெள்ளத்துல கிடந்துட்டு இருக்க. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தனா அசோசியேஷன் மேலேயே தாக்கிருப்பாங்க. உடனே நம்மளோட படையை இந்த இடத்துல வர வச்சே தீரணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்க. அசோசியேஷனுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்கீல்ல, இங்க இருக்கிற முட்டாள்கள் எல்லாரோட கதையும் நான் பாத்துக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ணிட்டேனா எல்லா பேப்பர் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி கொரியாக்கு என்ன நல்லபடியா அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு அங்க இருக்கிற புரட்சியாளர்கள் எல்லாரையுமே தனியா இருந்து தோக்கடிக்கிறதுக்காக மான்ஸ்டரா இருக்கிற லெட்டி தனியால உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பா. இவன் தனியா இருந்து பெருசா என்னத்தை கிழிக்க போறான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அசால்ட்டா பார்த்துட்டு இருக்க. எட்டர்னல் சர்வேலன்ஸ் சொல்ற அவளோட ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பா. அங்க இருக்கிற புரட்சியாளர்கள் எல்லாரையுமே அவளோட அந்த அட்டாக்கை பயன்படுத்தி துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டு இருக்க. அவங்களோட ரத்தமே அந்த இடத்துல ஃபுல்லாவே மழை மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்க. முக்கியமா சொல்லணும்னா அவளே ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்து ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பான். நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே இப்ப பண்ணிட்டேன். இப்ப நீங்க தான் என்ன கொரியாக்கு அனுப்பியே தீரணும்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும் போது லெட்டி எங்க பேச்சை நீ கேட்டே தீரணும்னு அவ தலைய வெட்டின ஒரு தலை வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் தலையில வந்து திடீர்னு பேசுறத நிறுத்துங்கன்னு கோபத்துல அவளோட பூட்ஸ் காலால தலைய நசுக்கிட்டு இருப்பா. அவ கொண்டவங்க எல்லாருமே ஒரு ஜாம்பி மாறி மாறி அந்த இடத்துல அதிகமா அவகிட்ட வந்து எங்களோட பேச்சை நீ கண்டிப்பா கேட்டே தீரணும்னு அதிகமான பேர் அவகிட்ட நெருங்கி வர்றத பார்த்தோன்னே திடீர்னு ஏதோ ஒரு கிராவிட்டி தாக்குற மாதிரி அவ உடம்பே அசைய விடாம அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆகி இருந்துட்டு இருக்கும். லெட்டி உன்னோட பாய்சன் கர் ஸ்கில்
எங்களுக்கு தேவைப்படுது. சேசங் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்கிற யுன்ஜே சங்க கொன்னுட்டு யூகினோட பிரதரா இருக்கிற யூஜினை கேப்சர் பண்ணி கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவ கோபத்துல அங்க இருக்கிற எல்லாரோட கதையையும் முடிச்சிட்டு இருப்பா. நான் இப்ப எப்படி கொரியாக்கு போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பிரைவேட் ஜெட்டை பயன்படுத்தி கொரியாக்கு உன்னை நல்லபடியா கூட்டி போக வேண்டியது என்னோட பொறுப்புன்னு எம்கேசி கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்கிற ஜோய் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பான். யூஜின், நோவா, சங் இவங்க 3 பேருமே டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த டஞ்சனை ரொம்ப பறந்து விரிஞ்சு விசாலமா இருந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற மான்ஸ்டர் எதுவுமே யூஜின் பக்கத்துல நெருங்கிடவே கூடாதுன்னு நோவா அவனோட டிராகன் ஃபார்ம்ல பயன்படுத்தி அதிகமான பாய்சன் ஸ்கில் மூலமா அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிட்டு வானத்திலே இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க. இந்த ஏரியோட ஆழம் ரொம்ப பெருசாவே இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 25 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் இதுல இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன உள்ள போய் என்னமோ கையை விட்டு அளந்து பார்த்த மாதிரில பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த டஞ்சன்ல உனக்கு நான் கஸ்டமர் சர்வீஸா இருந்து உனக்கு தேவையான எல்லா விதமான கேள்விக்கான பதிலையும் உனக்கு நான் சொல்லதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். என் கிட்ட மட்டும் இப்போ ஒரு மொபைல் போன் மட்டும் இருந்துச்சுன்னா கஸ்டமர் சர்வீஸுக்கு போன் பண்ணி இவனை பத்தி இருக்கிற வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நட்டியே தீருவேன்னு அவன் ஆக்ரோஷத்துல கத்திட்டு இருக்க. நீ உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கியா? சூடாம சேர்ந்தவங்க இந்த இடத்தை நோக்கி வருவாங்களா? இன்னும் கூடிய சீக்கிரத்துல டஞ்சன் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாம யாரை தேடிட்டு இருக்கோமோ அவங்க கண்டிப்பா இந்த இடத்தை நோக்கி வந்தே தீருவாங்க. ஆமா, நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சூடம் கில்டோட யூனுக்கும் என்னோட பிரதருக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூகினை பொறுத்த வரைக்கும் அவனோட அவைக்னிங் ஏற்பட்டு இருக்கிற நேரத்துல ஹியூன்சே யூனை பொறுத்த வரைக்கும் உன்னோட பிரதர் கிட்ட வந்து தேவையில்லாம வம்புழுத்தான். அவன் வம்புழுத்தனால எதுக்கு நான் அவன்கிட்ட வம்புழுத்தோம் சொல்ற வகையில உன்னோட பிரதர் அவன் கிட்ட நல்லாவே அவன் வேலையை காட்டினான். அதுல இருந்து யூனை பொறுத்த வரைக்கும் யூகின் சொல்ற எல்லா வேலையையும் வாலாட்டிட்டே சொல்ற ஒரு நாயா தான் இருந்து பண்ணிட்டு வரான். ஒவ்வொரு வாட்டியும் யூகின் அவனை பார்த்து ஒரு வாட்டி முறைச்சா கூட போதும் அவன் பக்கத்திலேயே நெருங்க மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்துட்டு இருக்கா. அந்த விசுவாசத்தை அவன் காரி துப்பும் போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. சங் யூஜினை ஒரு சின்ன மீனா பயன்படுத்தி அங்க இருக்கிற சுறா மீன் எல்லாத்தையுமே கேப்சர் பண்றது அவனோட முக்கியமான பிளானாவே இருந்துட்டு இருக்கும். சங், நீ எப்படி அவங்க கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபட்ட நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் அவங்க என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட கொடுத்தாங்க. அது மூலமா எனக்கு தேவையான அதிகமான பவரும் பணமும் புகழும் அதிகமா கிடைக்கும் சொன்னாங்க. எனக்கும் அது மேல எல்லா மேலையும் ஆசை இருந்தனாலதான் நான் அவங்க கூட சேர்ந்து கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டேன். இது மூலமா எனக்கு தேவையான பணம் புகழ் பேரு எல்லாமே அதிகமாவே எனக்கு கிடைச்சிச்சு. நான் அவங்கள ஏமாத்திட்டேன்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சக்கு அப்புறம் தான் அவங்க என்ன கொல்லதுக்கு அதிகமான பிளான் பண்ணாங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே உன்கிட்ட ஓபனாவே சொல்லிட்டேன். நான் இன்னுமா அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்து உன்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க நீ நினைச்சிட்டு இருக்க. உன் மூஞ்ச பார்த்தா நீ சொல்றது எல்லாமே பொய்யும் தான் எனக்கு நல்லாவே தோணுது. ஆனா இருந்தாலும் என்ன செய்ய, என்னோட கேரகம் உன் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்து தான் ஆகணும். அப்ப நோவா அவனோட டிராகன் ஃபார்ம்ல அந்த இடத்தை நோக்கி வந்து யூஜின் டஞ்சனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கேட்டு கிட்ட வச்சு நம்ம மீட் பண்ண சூடோ அண்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா எம்கேசி கில்டு மாஸ்டர் ஜோய் கூட சேர்ந்து இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோட 2 எஸ்ரங்கர் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்களா? நாம எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட இந்த பிக்னிக்கான டூருக்கான வேலையை இப்பதான் நெருங்கி வந்திருக்குன்னு பாத்துட்டு இருக்க. சாங், உடனே கீழே இறங்கி வா. எதுக்காக தேவையில்லாம எங்க கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு? எம்கேசி கில்டு மாஸ்டர் ஜோய், நீங்களும் இந்த இடத்துல வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமேல் உன்னோட மைண்ட் அட்டாக் எதுவுமே எங்க கிட்ட வேலை செய்யாதுன்னு யூன் கையில வச்சிருக்கிற கிறிஸ்டலை பயன்படுத்தி சங்கோட சுத்தி இருக்கிற செயினோட பவரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இனிமேல் நம்ம இதை பயன்படுத்தி எதுவுமே பண்ணவே முடியாது. இனிமேல் நம்மள யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இதுல நம்மளுக்கு தான் அதிகமான பவர் இருந்துட்டு இருக்குன்னு யூன் ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. நான் வேணா என்னோட ஷேரிங் ஸ்கில்ல பயன்படுத்தி உன்னோட அட்டாக் ஸ்கில்ல டபுளா மாத்தட்டுமா? நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நீ இப்போ என்னோட கெஸ்டா இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க. டூர் கைடா இருக்கிறனா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சங் தனியாவே மலையில இருந்து அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. சங்கோட பயங்கரமான ஆராவை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி உங்களோட பவரை இப்ப வெளிப்படுத்துங்க சொன்னோட டூம் ஷீல்டு சொல்ற ஒரு பவரை ஒருத்தன் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாருமே அவங்களோட பஃப் எஃபெக்ட பயன்படுத்தி எம்கேசி கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்க சோயோட பவரை அதிகரிச்சிட்டு இருக்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன்னு ரொம்ப ஓவர் பவரான பவரை பயன்படுத்தி அவன் சங்க வந்து தாக்கிட்டு இருப்பான். ஆனா சங்கு என்னன்னா ஈஸியாவே அவனோட பவர் அட்டாக் எல்லாத்துல இருந்தும் அவன் டாச் பண்ணிட்டு இருக்க. இதுல நம்மளுக்கு தான் அதிகமான பவர் இருந்துட்டு இருக்கு. இதுல நம்ம தான் ஜெயிக்க போறோம். சங்கு நம்மளோட அட்டாக் எல்லாத்துல இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கான்னு யூன்
கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.